ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டைமென்ஷன் அனாலிசிஸில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்னென்ன டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஓகேவா? ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் அனாலிசிஸ் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது நீட் 2020 கூட கேட்டிருக்கிறாங்க. இதை இப்போது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்ன ஃபார்முலா உங்களுக்கு? ஸோ என்ன தெரியும் உங்களுக்கு? ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸுக்கு என்ன டைமென்ஷன் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். எப்படி தெரியும்? ஸோ மாஸ் இன்ட்டு ஸோ ஆக்ஸலரேஷன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். மாஸுக்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம்? ஸோ எம், கேபிட்டல் எம் அப்படின்னு எழுதுவோம். ஆக்ஸலரேஷன் என்னது? ஸோ ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி டிவைடட் பை டைம். ஸோ வெலாசிட்டிக்கு என்ன நமக்கு தெரியும்? ஸோ எல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸோ அதனால் டி பவர் -1. இது இது வெலாசிட்டி. ஓகேவா? ஸோ வெலாசிட்டி டிவைடட் பை டைம். இங்கே ஒரு இது இருக்குது. ஸோ அப்போ ஃபைனல் ஆக்ஸலரேஷன் என்னது? ஸோ ஃபைனல் ஆக்ஸலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எல் டி பவர் -2. ஸோ இதுதான் டைமென்ஷன் அனாலிசிஸ் ஃபார் ஆக்ஸலரேஷன்ஸ். அது எத்தனை நம்ம இதில் தரலாமா? எல் டி பவர் -2. ஸோ அப்போ ஏரியாவுக்கு என்ன? ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையுமே மேலே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸுக்கு என்ன இருக்குது? ஸோ எம் எல் டி பவர் -2 டிவைட் பை, ஓகேவா? ஸோ எல் ஸ்கொயர் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஸோ இப்போ இந்த எல் ஸ்கொயர் மேலே போச்சு அப்படின்னா -2 இருக்கும். ஸோ -2 அப்படின்னா எம் எல் பவர் -1 டி பவர் -2 இதுதான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டுன்னு பார்க்கலாமா? ஸோ விச் ஆப்ஷன்ஸ்? எம் எல் பவர் -1 டி பவர் -2. ஆப்ஷன் டி இஸ் த right answer for this sum. Stress.